அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெனஸ்டே மார்னிங். வெள்ளரிக்காயை ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ மார்க்கெட் போனாலும் 1 கிலோ வெள்ளரிக்காயை வாங்கிட்டு வந்துருவேன். மதியம் லஞ்சுக்கு KFCல ஆஃபர் இருக்கு. பர்கரும் KFC சிக்கனும் வாங்கிக்கலாம்னு ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. சிக்கன் பர்கரோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதே மாதிரி KFC சிக்கனும் சூப்பரா இருந்தது. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறது. எனக்கும் பசங்களுக்கு மட்டும் ஆர்டர் பண்ணிட்டேன். இவர் சாப்பிட மாட்டாரு. இவருக்கு லஞ்ச் செஞ்சு வச்சுட்டேன். ஒரு சிக்கன் பர்கரும் சிக்கன் பீசஸ் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. பசங்களுக்கு லீவு, அதனால ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு. ஈவினிங் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஸ்ட்ராங்கா டீ போட்டு குடிச்சு முடிச்சுட்டு தோசை மாவு காலி ஆயிடுச்சு. மாவு அரைச்சிட்டு வான்னு என் பையன்கிட்ட கொடுத்து அனுப்பியிருந்தேன். அவன் போய் அரைச்சிட்டு வந்துட்டான். தேவையான அளவு மாவு வச்சுட்டு மீதி மாவு டப்பால போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். 4 மணிக்கு அரைச்ச மாவு நைட்டு 9 மணிக்கு நல்லா புளிச்சு இருக்கும். அதுவும் என் கையால சீக்கிரமா வேற புளிச்சிரும். நைட்டு தோசைக்கு தேங்காய் சட்னி தான் செஞ்சேன். தேங்காயும் பச்சை மிளகாய் அதிகமா போட்டு ஒற்றைக்கல்ல கம்மியா போட்டு சட்னி செஞ்சோம்னா தோசைக்கு சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நேத்தோட கண்டினியூஷன் vlog தான். காலையில ஒரு 11 மணிக்கா டீ போட்டு குடிச்சிட்டு லஞ்சுக்கு கோஸும் மட்டன் போட்டு மிட்டா சால்னா தான் செய்ய போறேன். அதுக்கு முதல்ல கோஸ் நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். மட்டன் ஒரு 200 கிராம் வாங்கி வச்சிருக்கேன். தேங்காய் அரைக்கிறதுக்கு 2 லவங்கம் 1 பட்டை போட்டு மிக்சியில அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ குக்கர்ல எண்ணெய் சூடானதும் 2 வெங்காயம் கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய், உப்பு போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் கழுவி வச்ச மட்டன் போட்டுக்கோங்க. 3 தக்காளி கட் பண்ணது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தனியா சேர்த்து அரைச்சது 2 ஸ்பூன் சேர்த்துட்டு மட்டன் வேகிறதுக்கு 1 கிளாஸ் தண்ணி போட்டு 3 விசில் விட்டு பிரஷர் போன பிறகு கட் பண்ண கோஸ் கழுவிட்டு குக்கர்ல போட்டுக்கோங்க. அரைச்ச தேங்காய் பேஸ்டும் போட்டு 1/2 கிளாஸ் தண்ணி போட்டா போதும். இப்ப எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. மறுபடியும் மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி 2 விசில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப விசில் விட்டீங்கன்னா கோஸ் ரொம்ப குழஞ்சிடும். அவ்வளவுதான், கோஸும் மட்டன் போட்டு மிட்டா சால்னா ரெடி. சாப்பாடுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு பசங்களுக்கு லாங் லீவ் கொடுத்துருக்காங்க. அதனால காலையிலேயே சின்ன ஷாப்பிங் போலாம்னு பாடி சரவணா ஸ்டோருக்கு தான் வந்திருக்கேன். சின்ன குழந்தைங்க ட்ரெஸ் ரொம்பவே கியூட்டா இருந்தது. இன்னும் நம்ம பசங்க சின்ன குழந்தையா இருக்கக்கூடாதான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவ்வளோ மாடலா ரொம்ப சூப்பரா இருந்தது. அங்கேயே கொஞ்ச நேரம் பார்த்துட்டே நின்றுட்டேன். உள்ள போனா நிறைய கூட்டம். பொங்கல் இருந்தும் லாஸ்ட் மினிட் ஷாப்பிங்க்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா லேடிஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு என்ன பிடிக்கும் ஃபேன்சி ஐட்டம் அங்க வாங்குறதுக்கு போயிட்டோம். நிறைய நெக்லஸ் டிசைன்ஸ் ரொம்பவே யூனிக்கா இருந்தது. எல்லாமே 1 இயர் வாரண்டி. அதுக்கப்புறமா பேங்கிள்ஸ், கம்பல் டிசைன்ஸ்லாம் ரொம்ப நிறைய இருந்தது. எது எடுக்கணும்னு தெரியல, அவ்வளவு சூப்பரா இருந்தது. கார்ட்டூன்ஸ்லயே சூட் கேஸ், ஸ்பைடர்மேன் சூட் கேஸ், டோரிமான் சூட் கேஸா இருந்தது. லாஸ்டா 9th ஃப்ளோர் போயிட்டோம். ரொம்ப நேரம் சுத்தி கால் வலிக்குது. அதனால அங்க பெரிய சோஃபா இருந்தது. அங்க போய் உட்காந்துட்டேன் கொஞ்ச நேரம். அங்க ரொம்ப பெரிய 75 இன்ச் டிவி இருந்தது. அங்க தியேட்டர் மாதிரி இருந்தது. அங்கேயும் எல்லாமே சுத்தி பார்த்துட்டு சாப்பிடறதுக்கு போயிட்டோம். அங்கேயே லஞ்ச் சாப்பிட்டு கீழே வந்து மாடு, பொங்கல், பொம்மைங்கெல்லாம் இருந்தது. கீழே நின்று போட்டோ பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம்.